இந்த பீஸ் டீல் அப்படிங்கிற வார்த்தையை குலைச்சதே பாகிஸ்தான் தாங்க அப்படின்னு இப்போ ஈரான் அது பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை ஒன்று சுமத்தியிருக்காங்க. அப்படி பாகிஸ்தான் என்ன தாங்க பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்கான பதில். மீண்டும் பிரிட்டனுடைய அடிமையாகிறதா அமெரிக்கா? இந்த 250 வருஷ கணக்கு இருக்குல்ல, அதை வச்சு லெட்டரில் என்ன எழுதியிருக்காங்க, எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் என்ன, இதுக்காக பிரிட்டனுக்கு காசு கொடுக்கணுமா, இல்லை பிரிட்டனுடைய அரசருக்கு கடமைப்பட்டிருக்காங்களா அமெரிக்கா, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஏது நடந்துக்கிட்டு இருக்கு, திடுதுப்புன்னு பிரிட்டனுடைய அரசர் கிளம்பி அமெரிக்காவுக்கு போகிறாராம்ல, ஏதோ ஒரு பெரிய சம்பவம் ஒன்று காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது பற்றிய விவரங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. முன்னாள் CIA அதிகாரி லாரி ஜான்சன் அப்படிங்கிற நபர், இவர் இப்போ ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று இன்டர்வியூவாக கொடுத்துருக்கார். ட்ரம்பினுடைய ஹோட்டலில் நடந்த துப்பாக்கிச்சூடு முற்றிலும் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகம் அப்படின்னு சொல்கிறார். ரகசிய சேவை பிரிவு வேண்டுமென்றே விதிமுறைகளை மீறி ட்ரம்பை அங்கேயே விட்டுவிட்டு ஃபஸ்ட்டு ஜேடி வேன்ஸை காப்பாற்றினது ஒரு வகையான நாடகம், ரெண்டாவதாக தான் ட்ரம்பை கூட்டிகிட்டு போனாங்க அப்படிங்கிற டோன்லையும் சொல்லியிருக்காரு. வாஷிங்டன் அதிகார வர்க்கம் ஒரு நாடக மேடை அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. இவ்வளவு தைரியம் இவருக்கு! ஹவு டேர் யூ அப்படிங்கிற வார்த்தையை தான் கேட்க தோணுது. டோல்யாட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ரஷ்யாவினுடைய நகரத்தில் அமையப்பெறக்கூடிய ஒரு புதியதொரு இடம். சரி, இதை என்ன செய்ய போகிறாங்க இந்த இடத்த வச்சு அப்படின்னு கேட்டால், ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் யூரியா உற்பத்தி தொடர்பான ஒப்பந்தம் ஒன்று அடுத்த 2 ஆண்டுகளில் கையெழுத்தாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 20,000 கோடி மதிப்பிலான யூரியா உற்பத்தி ஆலை நிறுவுவதற்கு, தொழிற்சாலை இண்டஸ்ட்ரி மேக் பண்ணுறதுக்கான ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்தாக போகுதுங்கிறாங்க. இந்த ஆலை ஆண்டுக்கு 2 மில்லியன் டன் யூரியாவை உற்பத்தி செய்யக்கூடிய திறனுடையதுங்கிறாங்க. இன்றைக்கி தேதிக்கு கூட இந்தியா சைட்லேருந்து வெளியாகி இருக்கக்கூடிய அறிவிப்பு, இந்தியாவில் விதை தட்டுப்பாடோ உர தட்டுப்பாடோ இல்லவே இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. ஐயா, இங்கே விவசாயிகளுக்கான நிலத்தட்டுப்பாடும் விவசாயிகளுக்கான தட்டுப்பாடும் விவசாயியே தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் போயிடுச்சு. எல்லா விவசாயிகளையுமே கொண்டுட்டீங்க. புதுசாக இப்போது யூரியாவை தயாரித்து என்ன பண்ண போகிறோங்கிற கொஸ்டின் தான் இருக்குது. எது எப்படியோ இந்த உரல்சம் அப்படிங்கிற நிறுவனத்துக்கும் இந்திய நிறுவனங்களுக்கும் இடையில் 50-50% டீலிங். எப்படி மேற்கத்திய உரங்கள் இந்தியாவுக்குள்ளே வரப்போகுது. இதெல்லாம் நம்மாழ்வார் பார்த்தாரு அப்படின்னா கம்பை வச்சே அடிப்பார் உங்களெல்லாம். இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற தேவைக்கு செயற்கையும் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் காலத்தின் சூழ்நிலையாக இருக்குது. தன்னை ஒருத்தன் துப்பாக்கியால் சுட வந்திருக்கான் அப்படின்னா ட்ரம்பினுடைய அறிக்கையெல்லாம் வெளிவராமல் இருக்குமா? ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் வரிசையே எழுதி தள்ளுறாரு ட்ரம்பினுடைய PA. என்ன தெரியுமா? அந்த சந்தேகப்படக்கூடிய நபர் இருக்கார்ல, இந்த நபர், இவர் 2017 ஒரு பேட்டிலாம் இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு. அது எப்படி அமெரிக்காவில் இந்த அதிபர்களை கொலை செய்கிறதுக்கு திட்டமிடுறவங்கெல்லாம் ஏற்கனவே மீடியாவினுடைய கண்கள்லையும் பட்டிருக்காங்கங்கிறது புரியல. அவங்க ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ கொடுத்துலாம் வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட நபர் இன்றைக்கி வேறு விதமாக அவர் சித்தரிக்கப்படுகிறார். அப்படிங்கும்போது இதெல்லாம் கோபால், இதெல்லாம் நாடகமாக கோபால் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ அந்த நபர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபராக இருக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இது ஒரு கண்ணத்தில் அரைஞ்சால் மறு கண்ணத்தை காட்டணும்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணப்பாடுலாம் நம்மக்கிட்ட இப்போ இல்லை.
அந்த பண்பு இப்போது செட் ஆகாது, திருப்பி அடிக்கிறது மட்டும்தான் சரியாக வரும் அப்படிங்கிற துணியில் இப்போ அவர் சொல்லியிருக்காரு. ஒரு மத வெறுப்பும் இதற்கான காரணமாக இருக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் எழுதி இருக்கக்கூடிய வார்த்தைகளில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியலை. உங்களுக்கு மட்டும்தான் கட்டணம் வசூலிக்க தெரியுமா என்ன? எங்ககிட்டையும் கேட் இருக்குது, நாங்களும் அதை சாத்துவோம், அதிலோட சேர்த்து பூட்டும் போடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை பார்த்துட்டு பாப் அல்மண்டர் அந்த ஹார்மோஸ் இருக்குல்ல, அந்த நீரிணை வழியாக போகக்கூடிய கப்பலுக்கும் இப்போ செங்கடல் ஏரியாவினுடைய ராஜாக்கள் அப்படின்னு நம்மளால் சொல்லப்படக்கூடிய ஹவுதிகள் இப்போ ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் செங்கடலுக்கும் ஒரு பூட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு, முடிஞ்சால் தடுத்து பாருங்க அப்படின்னு அமெரிக்காவுக்கு சவால் விடுறாங்க ஹவுதிகள். நியூயார்க் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஈரானில் பள்ளி பாடப்புத்தகங்கள் இருக்குல்ல, அதில் எல்லாத்துலேயும் இப்போ ஆன்லைன் கிளாஸுக்கு மாற்றிட்டாங்க. சப்ஜெக்ட்லாம் சேஞ்ச் ஆகுது. புதிதாக மாணவர்கள் ஒரு கிரேட்லேருந்து அடுத்த கிரேடுக்கு போகிறாங்க. புத்தகங்களை திறக்கும் போது அவங்களுக்கு வரலாறும் சொல்லித்தரப்படுது. அதில் எல்லா பாடப்புத்தகங்கள்லையும் எல்லா வகுப்புகள்லையும் சில வார்த்தைகள் குறிக்கப்படுது. அமெரிக்காவை பெரும் சாத்தான் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வாசகங்கள் இடம்பெற்றிருக்கு. ஏவுகணை கணிதம் பற்றிய வார்த்தைகளும் இடம்பெற்றிருக்கு. புதிய சிறுவர் பாடப்புத்தகங்களில் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய சர்ச்சைக்குரிய படங்களும் அதில் இடம்பெற்றிருக்கு. மறுபடியும் அவங்களை பற்றிய வார்த்தைகள் இப்போ அலங்கரிக்கப்படுது. நாங்கள் எங்கள் ஈரானை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற தலைப்பில் தொடக்க, நடுநிலை மற்றும் உயர்நிலை பள்ளி மாணவர்களிடையே விநியோகிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த பாடப்புத்தகங்கள் இப்போ பேசுபொருளாக மாறியிருக்கு. துறவிகள்னால் எதுவுமே ஆசைப்படாமல் இருக்கிறவங்களுக்கு பேர் தான் துறவிகள். ஆனால் இவங்க வேறு மாதிரி குரூப்பு போல், ஓசோ மாதிரி அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படிங்கிற குரூப்பாக இருப்பாங்க போல். ஸோ அப்படிப்பட்டவங்களா இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த புத்த துறவிகள் 110 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்களை கடத்திட்டு வராங்களாம். துறவிகள் தானே, அவங்கள்ட்ட என்ன இருக்க போது, கிழிஞ்ச கோமணம் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு, விமான அதிகாரிகளுக்கு உடனே ஷாக். என்னடா இது பொத்துன்னு எல்லாம் கீழே விழுகுது, முதல்ல இங்கே வா தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்ததில் பார்த்தா வரிசையாக அம்புட்டு பேருடைய இடுப்புக்குள்ளேயும் இவ்வளவு போதைப் பொருட்கள் இருந்திருக்கு. 19 உறுப்பினர்களிடம் தாங்கள் பள்ளி மாணவர்களுக்கான கல்வி பொருட்கள் மற்றும் இனிப்பு வகைகளை மட்டுமே கொண்டு செல்கிறோம், எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக ஸ்வீட் கொண்டு போகிறாங்களா அவங்க, இங்கே வாமானே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு கேட்டு விசாரிக்கிறதுல இவ்வளோ பேர்கிட்ட இருந்து 110 கிலோ எடுத்திருக்காங்க. துறவிகளே, இதெல்லாம் நியாயமா? இதை விட பியூட்டிஃபுல்லான ஒரு நிகழ்வு ஒன்று துருக்கியில் ஒன்று நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அழகான குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம், எது, பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க துருக்கி சைடில் இருந்து. அந்த நிகழ்வு எதற்காக ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா, மினாப், ஈரானில் 168 குழந்தைகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கொலை செஞ்சாங்கல்ல, அந்த நிகழ்வை தழுவி நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு. அப்போது தன்னுடைய சக இனத்தவன், அதே மாணவர் சமூகத்தை சேர்ந்த மற்ற குழந்தைகளுக்கு அந்த ஈவெண்ட்டை பார்க்கும்போது கோபம் வருமா வராதா? அது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். அப்போது அது யாரெல்லாம் கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அந்த மாணவர்களுக்கு ஏற்கனவே அந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. உடனே அமெரிக்காவினுடைய கொடியையும் இஸ்ரேலுடைய கொடியையும் கிழித்து அந்த நிகழ்வில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க குழந்தைகள். யாரும் சொல்லி கொடுத்து செஞ்சாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க செய்யக்கூடிய காட்சிகள் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக அந்த விஷயத்தை செய்கிறாங்க. இது தவறா சரியா அப்படிங்கிற கோணத்துக்குள்ளே நம்ம போக முடியாது. ஆனால் இது உணர்வுபூர்வமான விஷயங்கிறத மட்டும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பாகிஸ்தான் மேலே ஈரான் பகீர்னு பாஞ்சிருக்காங்க, புலி மாதிரி. எப்படி தெரியுமா? நீங்கள் எல்லாம் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு லாயக்கே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இது. அதுக்கான காரணத்தையும் அவங்களே விளக்கி சொல்கிறாங்க. எப்படின்னா, ஒரு மத்தியஸ்தம் பண்ணுறீங்க அப்படின்னா 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய விஷயத்தை ஷேர் பண்ணணும். நீங்கள் அமெரிக்காவினுடைய நலன் சார்ந்தே எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறீங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தையே எங்கள்கிட்ட பகிர்றீங்கன்னா, அப்போ நாங்கள் எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய நலன், எங்களுடைய நாட்டு மக்களுடைய ரெக்வஸ்ட்டு இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிறது தான் ஈரானுக்கு இருக்கக்கூடிய கோபம். ஸோ பாகிஸ்தான் முழுக்க அமெரிக்காவினுடைய அடிமையாக மாறி போயிடுச்சு. அதனால் இனிமேல் மத்தியஸ்தம் செய்யக்கூடிய அந்தஸ்துங்கிறது பாகிஸ்தானுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறத ஈரான் இப்போ தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ பாகிஸ்தானை கொஞ்சமாக மேலே ஏற்றி மேலேருந்து டமார்னு போட்டு கீழே தள்ளி விட்டாங்க ஈரான். நைம் காசிம், ஹிஸ்புல்லாவினுடைய லீடர், அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க தகுந்தது. நெதன்யாகுவினுடைய வார்த்தைகளால் யாரும் ஏமாற வேண்டாம் அப்படின்னு யாருக்கு சொல்கிறார் தெரியுமா? இஸ்ரேலிய குடியேறிகளுக்கு சொல்கிறார். இஸ்ரேலிய குடியேறிகளா? அவங்க இஸ்ரேலில் தானே இருப்பாங்க பிரசாத் அப்படின்னு கேட்டால் அதற்கு அது அர்த்தமல்ல. அவங்க லெபனானை நோக்கி குடியேறுவதற்கு வந்தவங்க, புரியுதா?
இப்போது இஸ்ரேலுங்கிறதே ஒரு வாடகை வீடு, பாலஸ்தீனத்திட்டருந்து திருடப்பட்ட வீடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துல ரொம்ப காலம் நிற்க முடியாது, அடித்து துரத்திடுவாங்க பாலஸ்தீனியர்கள். அதனால் பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, கத்தியை காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் மறுபடியும் கிரேட் இஸ்ரேல் அப்படிங்கிற பிளான் அடிப்படையில் லெபனானை இப்போ கைப்பற்றுவதற்கு இஸ்ரேல் முயற்சி பண்ணுறாங்க. அப்போ கைப்பற்றுவது அப்படின்னா நிலத்தை ஆக்குப்பை பண்ணியாச்சு, அந்த இடத்துக்குள்ளே போய் குடியேறணும்ல, போய் பட்டா போட்டு உட்காரணும்ல. அப்படி இஸ்ரேலிய செட்டிலர்ஸை அங்கே கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. இதுக்கு தான் ஹிஸ்புல்லா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலிய கவர்மெண்ட் வந்து உங்களை ஏமாத்துது, இது உங்களுக்கான இடம் கிடையாது, ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராகவும் ஹிஸ்புல்லா சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அரசு அமெரிக்காவினுடைய பொம்மையாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப காலம் நீடிக்காதுங்கிறது ஹிஸ்புல்லா தரப்பில் இருந்து வைக்கப்படக்கூடிய வாதம். மே மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு வங்கம் மாறுது. எப்படி மாறுது தெரியுமா? எங்களுடைய கைக்குள்ளே வரப்போகுது, நாங்கள் பொது சிவில் சட்டத்தை இங்கே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அமித்ஷா இப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கார். அதாவது ஒருத்தர் 4 கல்யாணம் பண்ணிக்கலாமா, அது தப்பா ரைட்டா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு மக்கள்கிட்ட. அது மட்டும் கிடையாது, பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட்டதும் வங்காளத்தில் யாருமே 4 திருமணம் செஞ்சுக்க போகிறது இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு. அது கண்டிப்பாக சட்டமாக மாறும், அந்த திட்டங்கள் நிச்சயமாக மேற்கு வங்கத்தில் நிறைவேறும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் எந்த அளவிற்கு உண்மையாகும் அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க எந்த அளவுக்கு சீட்டு வேட்டையாட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதற்கு பிறகு தான் தெரியும் பாஜகவினுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் போகுதா இல்லை எதில் போகுது அப்படிங்கிறது. அமெரிக்கா சுதந்திரம் அடைந்து 250 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க அடிமையாக இருந்தாங்களா பிரசாத் அப்படின்னு கேட்டால் ஆமாம், அவங்க பிரிட்டன் அப்படிங்கிற அந்த ஏகாதிபத்தியத்துக்கு கீழே அடிமையாக இருந்த ஒரு நாடு தான் அமெரிக்கா. அதற்கு பிறகு அந்த நாடை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய செல்வங்களெல்லாம் சூறையாடினாங்க. அதுக்கு பிறகு கட்டடங்கள் கட்டப்படுது. ஆப்பிரிக்காவில் இருந்து நிறையா பேர் வந்து அமெரிக்கா அப்படிங்கிற தேசத்தை அழகாக உருவாக்குறாங்க. அதெல்லாம் இன்றைக்கி ட்ரம்ப் மறந்துட்டார், அது வேறு விஷயம். பட் இன்றைக்கி 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பிரிட்டிஷ் மன்னர் அமெரிக்காவுக்கு மேற்கொள்ளக்கூடிய முதல் பயணம் இது. அவருக்கு தகுந்த வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு அமெரிக்கா சைடில் இருந்து பேசப்பட்டாலும் இப்போ அமெரிக்காவில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்ச்சியாக 2 சம்பவம் அடுத்தடுத்த நாட்களில் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் மன்னர் சார்லஸும் அவருடைய மனைவி ராணி கமிலா அவர்களும் இப்போது அமெரிக்காவை நோக்கி போக போகிறாங்க அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ செய்தி கிடச்சிருக்கு. ஸோ இது ட்ரம்பினுடைய பீரியடில் நடக்க போகுது அப்படிங்கிறதும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வாக பார்க்கப்படும். மறுபடியும் அமெரிக்கா அடிமையாவதற்கான வாய்ப்புகள் அறவே கிடையாது. ஆனால் பிரிட்டனை அடிமையாக்குவதற்கான எல்லா வேலையையும் ட்ரம்ப் செய்யக்கூடும். அந்த முயற்சி வேணால் அவர் எடுக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.